அன்பர்களே, நேற்று சனி பெயர்ச்சி நடந்தது. அதனால இன்னைக்கு ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோமா? இந்த கோவில் வேலூர் திருவண்ணாமலை சாலையில் சந்தவாசலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆரணி போலூரிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. ஒருவரின் நீண்டகால வாழ்விற்கும் மரணத்திற்கும் காரகன் சனிதான். வறுமை, கலகம், நோய், அவமரியாதை இவற்றை அடைவதற்கு சனியின் சுபமனமற்ற நிலையே காரணம். சனி பலம் பெற்ற ஒருவர் சர்வ சக்திகளையும் பெறுவர். நாட்டிற்கு தலைவராக, சமூக நல ஊழியர்களாக சனி உருவாக்கிடுவார். நமது உடலில் நரம்பு இவன். கிரகங்களில் சேவகன். வாதம், கபம், பித்தம் மூன்றில் இவன் வாதம். நீலக்கல்லிற்கு உரியவன். பஞ்சபூதங்களில் இவன் காற்று. இவன் மெதுவாக நடப்பவன். எனவே சனைச்சரன் என பெற்றார். மந்தன் என்னும் பெயரும் உண்டு. முத்துசாமி தீட்சிதர் இவரை திவாகர தனுஜம் சனைச்சரம் என்னும் கீர்த்தனையில் பாடியுள்ளார். பல வித கொடுமைகளுக்கும் காரணபூதனான சனியை வழிபட்டு போற்றினால் நிவாரணம் ஏற்படும். நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நடுநிலையோடு பலன்களை தருபவர் சனி பகவான். இவருக்கு நீதிமான் என்றும் பெயருண்டு. இப்படிப்பட்ட சனி பகவான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகில் உள்ள ஏரிக்குப்பம் கோவிலில் யந்திர வடிவிலிருந்து அருள் பாலிக்கிறார். அவரது அன்னை சாயாதேவியும் யந்திர வடிவமாகி இங்கு அருள் பாலிக்கிறார். இங்கு சனீஸ்வரனின் யந்திர வடிவம் 5 அடி உயரம், 2.5 அடி அகலம், அறுகோண வடிவில் உள்ளது. அதன் 6 முனைகளில் திரிசூலமும் அடிப்பாகத்தில் மகாலட்சுமி அனுமார் வடிவங்களும் உள்ளன. மேல் பாகத்தில் தென்புறம் சூரியனும் நடுவில் சனீஸ்வரரின் வாகனமாகிய காகமும் வலப்புறமாக சனீஸ்வரரும் உள்ளனர். அவற்றின் கீழே ஷட்கோண யந்திரமும் நீர் நெருப்பு சம்பந்தப்பட்ட யந்திரமும் சிவன், ஆஞ்சநேயர், சனீஸ்வரருக்குரிய பீஜாட்சர மந்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒரு கண்ணாடியை இந்த யந்திரத்தின் முன் வைத்து பார்த்தால் எழுத்துக்கள் நேராக தெரியும். 1535 இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நாயக்க மன்னரின் தளபதி வையாபுரி. அவர் இவ்வழியே குதிரையில் சென்றபோது குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். இடது காலில் பலத்த அடி. குதிரைக்கும் பலத்த அடி. அது போல ஆவேசம் வந்த பெண் இங்கு சனீஸ்வரருக்கு கோவில் எழுப்புமாறு கூற பெரியோர் ஆலோசனையின் வண்ணம் யந்திர வடிவிலான சனீஸ்வரர் சிலையை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார். நாளடைவில் கோவில் சிதைவுற்றது. தொல்பொருள் துறையினரால் மீண்டும் கண்டெடுக்க பெற்று ஆலயம் எழுப்பி பூஜைகள் நடைபெறுகின்றன. கோவிலின் பின்புறம் பாஸ்கர தீர்த்தம் என்னும் குளம் உள்ளது. இதில் நீராடி வழிபட்டால் திருமணப்பேறு, மகப்பேறு, நோய் நிவர்த்தி, சனிதோஷம் நீங்கல் போன்றவை கிட்டிடும். எள் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள். நோய் தோஷம் அகல 9 சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். சனிக்கிழமை, சனி பெயர்ச்சி நாள், காணும் பொங்கல் போன்றவை இங்கு விழா நாட்கள். காணும் பொங்கல் நாளில் பால்குடமும், சனி பெயர்ச்சி என்று சிறப்பு யாகம், அபிஷேகம் நடைபெறும். நீதிமானாகிய சனீஸ்வரரை ஏரிக்குப்பம் சென்று வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன் நமாமி சனைஸ்வரம்.